ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தலையும் குறிப்பிடுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பற்றி தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் என்னதுன்னா, யோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம தியானிக்கலாம்னு நினைக்கிறோம். யோபு எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. யோபு புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்க. 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். இந்த வசனம் ரொம்ப ஆசீர்வாதமான வசனம். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு கூடாரத்தையும் மாற்றணும். உம்முடைய கூடாரம் எப்பொழுதும் என்ன செய்யுமா, சமாதானத்தோடு இருக்கத்தான் நம்ம காணணும். அடுத்தது வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது அங்க என்ன சொல்றதான், ஒரு குறைவும் இருக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கானாவூர் கல்யாணத்துல பாத்தீங்கன்னா அங்க என்ன ஒரு குறைவு ஏற்பட்டது. குறைவு ஏற்பட்டதுனால ஆண்டவர் அந்த இடத்துல இருந்ததுனால அந்த குறைவை ஆண்டவர் நிறைவாக்கிறார். அதனால இந்த காலத்துல ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்த்தேன்னா ஏதாவது ஒரு விதத்துல எனக்கு இது இல்லை அது இல்லை குறைவாதான் மக்கள் சொல்றாங்க. ஆனா இந்த வசனம் நமக்கு சொல்றது, சமாதானத்தோடு இருக்குமா, உம்முடைய வாசஸ்தலத்துல குறைவே காணப்படாது அப்படின்னு சொல்லப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, குறைவில்லாத ஒரு ஆசிரத்தை கர்த்தர் தருவே அப்படின்னு சொல்றாரு. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுல இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளையோட வாசஸ்தலத்திலையும் குறை இல்லாம ஆண்டவர்களை நடத்தணும் அப்படின்னு சொன்னா முதல்ல ஒரு 5 காரியம் நம்மள்கிட்ட இருக்கணும், நம்ம குடும்பத்துல இருக்கணும். அதைத்தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம், தியானிக்க போறோம். முதல்ல என்ன காரியம் இருக்குன்னா, தேவனுடைய பாதுகாப்பு நம்ம இடத்து வீட்டுல இருக்கணும். தேவனுடைய பாதுகாப்பு இருக்கணும். அதுல எல்லாம் நல்லா புரிஞ்சிடுங்க. 2வது தேவனுடைய நடத்துதல் இருக்கணும். தேவன் நம்மள நடத்துது. 3வது தேவனுடைய ரகசிய செயல் நம்முடைய கூடாரத்துல இருக்கணும். 4வது தேவ சமாதானம் இருக்கணும். 5வது தேவ ஆசீர்வாதம் இருக்கணும். இந்த 5ம் இருக்கும்போது நம்ம வாசஸ்தலத்துல எந்த குறைவும் என்ன செய்யக்கூடாது, காண முடியாது. அப்ப இந்த தேவனுடைய பாதுகாப்பு நம்ம இடத்துல இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஒரு சில வாசகங்களை நம்ம செய்யணும், வேதத்துல இருந்து நம்ம தியானிக்க போறோம். இந்த யோபு புக்கு தான் எடுத்துக்கிட்டேன்னா, யோபு கிட்ட பற்றி சாத்தான் ஆண்டவர்கிட்ட சாட்சி கூறும்போது யோபு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்ப்பீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அப்படிங்கிறாரு. அப்போ அவருக்கு பாதுகாப்பு இருந்ததுன்னா அவருக்கு என்ன செய்ய, ஆண்டோடி வேலை எடுத்து ஆண்டவர் பாதுகாக்கிறாரு அப்படின்னு இந்த யோபு என்ன சொல்றாரு, யோப பாதுகாக்கிறாரு வேலை எடுத்து. அப்ப நம்மளையும் பாதுகாக்கிறது ஆண்டவர் என்ன செய்வாரு, வேலை எடுத்து ஆண்டவர் என்ன செய்யணும், பாதுகாக்கணும். இதே யோபு புஸ்தகத்துல 29ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, யோபு பாதுகாப்பா இருக்கும்போது அவருடைய வீட்டுல என்னென்ன ஆசீர்வாதம் இருந்து அவருடைய பாதுகாப்பு சாத்தான் சோதிக்க வரும்போது ஆண்டோடைய பாதுகாப்பு அவருடைய வீட்டை விட்டு எடுபட்டு போச்சு. அப்போது அவருக்கு என்ன குறைவுகள் வந்தது அப்படிங்கறத உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு பாதுகாப்பு இருக்கும்போது அவருக்கு என்ன ஆசீர்வாதம் இருந்தது அப்படின்னு பாருங்க. யோபு புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அவர் சொல்றாரு, அந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கும்போது அவருடைய தீபமானது என் தலைக்கு மேல பிரகாசித்தது. அதனால எந்த இருள் வந்தாலும் அந்த தீபத்தினால இருளை நான் கடந்து போனேன் அப்படிங்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அடுத்த வசனம் பாருங்க. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது. ஆண்டவர் ரகசியமா நிறைய காரியங்களை என் கூடாரத்துல செய்தாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். கீழே இப்படி பார்க்கும்போது நிறைய ஆசீர்வாதங்களை சொல்லிட்டே பாரு. இதெல்லாம் காரணம் என்னன்னா, ஆண்டவர் அவரை வேல் எடுத்து பாதுகாத்தாரு. அப்ப ஆண்டவர் வேல் எடுத்து பாதுகாத்தா மட்டும்தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களா நினைச்சு நம்மளுக்கு நம்மளே பலிக்கும். ஆண்டவர் பாதுகாக்காவிட்டால் நம்மகிட்ட என்ன செய்யல, ஒன்றுமே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்வாரு, நம்ம ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளா நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். குறைகளை எல்லாம் நிவர்த்தி ஆக்குவாரு. ஏன்னா நீங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மகிமையில அவர் என்ன செய்வார், 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல
தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைகளை எல்லாம் மகிமையில நிறைவாக்குவார் இருக்கு. அவர் ஐஸ்வர்யரா இருக்கிறபடினால நம்முடைய குறைகளை எல்லாம் என்ன செய்வார்? நிறைவாக்குவாரு. அப்ப குறைகளை காணாது இருக்கணும்னா முதல்ல இந்த யோபுடைய குடும்பத்துல எப்படி ஆண்டவருடைய பாதுகாப்பு இருந்ததோ அதே மாதிரி நம்ம குடும்பத்திலையும் ஆண்டவருடைய பாதுகாப்பு எப்போதும் இருக்கணும். ஆண்டவர் வேலை அடைக்காவிட்டால் எந்த நாளும் உள்ள நுழைஞ்சிரும். நம்ம பாருங்க, ஏதேன் தோட்டத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் வந்து இவனை ஆதாம பாதுகாக்க சொல்லிட்டு போனாரு. ஆனா அவன் பாதுகாக்காம அவன் ஏவாளை தனியா விட்டுட்டு போனதுனால சர்ப்பம் வந்து என்ன செய்யறது? ஏவாளை வஞ்சித்தது அப்படின்னு பார்க்கிறோம். அது சர்ப்பம் உள்ள வந்ததுக்கு சரியான பாதுகாப்பு இல்லாதனாலதான் உள்ள வந்துட்டு. அதனால ஆண்டவர் என்ன செய்யணும்? நம்மள பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நீங்க உன்னத பாட்டுல எடுத்து விட்டுனா நீ என்ன செய்ய? மறைவு கட்டப்பட்ட நீரூற்று அப்படின்னு. மறைவு கட்டப்பட்ட கிணறு, அதாவது நீ என்ன செய்ய? மறைவு கட்டப்பட்டிருக்காரு. நம்மள நமக்கு மேல ஆண்டவர் என்ன செய்றாரு? ஒரு மறைவை வைத்திருக்கிறாரு. அதனால அருமையா இந்த மறைவுகளை தான் அது 91 சங்கத்துல சொல்லும் போது உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம யாரோட மறைவில என்னைக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கோம்னா கர்த்தருடைய மறைவில நம்ம காணப்படணும். கர்த்தருடைய பாதுகாப்பு நம்ம வீட்டுல இருக்கணும், நம்ம மேல இருக்கணும், நம்ம பிள்ளை மேல இருக்கணும். அப்படி ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்குமானால் நம்ம வீட்டுல எந்த விதமான குறைவு என்ன செய்யப்படாது? காணப்படாது. நம்முடைய வாசஸ்தலம் எப்பொழுதும் நிறைவாக காணப்படும். அடுத்தது நீங்க பாத்துட்டேன்னா கர்த்தருடைய வழி நடத்தல் நம்மகிட்ட இருக்கணும். நம்ம எப்போதும் ஆண்டவர் தான் நம்மள என்ன செய்யணும்? வழி நடத்தணும். வேற எந்த ஒரு காரியமும் நம்ம வழி நடத்த கூடாது. ஒரு மனுஷனோ கர்த்தரை தவிர இன்னொரு காரியமோ நம்மள என்ன செய்யக்கூடாது? வழி நடத்தவே கூடாது. கர்த்தருடைய வழி நடத்தலுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மள ஒப்பு கொடுக்கணும். இதுல ஒரு வசனம் இருக்குது. நீங்க உபாகமம் 32ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் ஒருவரே அவர்களை வழி நடத்தினார் அப்படின்னு இருக்கும். 32ஆம் அதிகாரம் நீங்க 10 வசனத்தை பாருங்க. பாழான நிலத்திலும் உலகிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். இது யாரை பற்றி சொல்லியிருக்குமா? யாக்கோபை பற்றி சொல்லியிருக்கு. ஆண்டவர் என்ன செய்தாராம்? பாழான நிலத்துல உலகிடுதல வெறுமையான அவாந்தர வெளியில கண்டுபிடித்து அவனை நடத்தினார். அப்போ நம்முடைய வாழ்க்கை கூட ஒரு பாழான ஒரு வாழ்க்கை போல இருக்கலாம், ஒரு அவாந்தரமான வாழ்க்கையில இருக்கலாம், எந்த ஒரு ஆசிரமமா இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நடத்தும் போது எல்லாவித ஆசிரமம் நமக்கு வரும். யாக்கோபுடைய வாழ்க்கை அப்படிதான் அமைந்தது. பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான வனாந்தரத்திலே அவரை கண்டுபிடித்து நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை கண்மணி போல காத்தருளினார். அவனை கண்டுபிடித்தாரு, நடத்தினாரு, உணர்த்தினாரு, கண்மணி போல நினைச்சதான் காத்தாராம். எப்படி காத்தாருன்னு அடுத்த வசனத்தை பாருங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் அமைத்து கொண்டு போகிறது போல ஒரு கழுகு பாத்தீங்கன்னா தன்னுடைய குஞ்சுகளை பறக்க விடுறதுக்கு அது ரொம்ப நினைச்சு கஷ்டப்படும். அது வந்து குஞ்சுகளை அப்படியே வனாந்தரத்தை விட்டுட்டு அது செட்டையில அடிச்சு பறக்கும் போது கீழே விடுற டைம்ல போய் அப்படியே தூக்கிடும். அதை கீழே விடாம பாதுகாக்கும். அதே மாதிரிதான் நம்மள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மளை என்ன செய்றாரு? இந்த உலகத்துல இந்த அவாந்தரமான வெளியில பலான நில போல இருக்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்றாரு? ஒரு கழுகு தன் குஞ்சுகளை எப்படி வழி நடத்துறதோ, எப்படி பறக்க பழக்கிக்கிறதோ, அதே மாதிரி நம்மளும் இந்த உலகத்துல எப்படி நடக்கணும், எப்படி நம்ம அந்த உலகத்துல கடந்து வரணும் அப்படிங்கிறது அப்படின்னு நம்மளே என்ன செய்தாரு? பழக்க வைக்கிறாரு. அவர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா அவர் ஒருவரே அவரை வழி நடத்துறார். இன்னைக்கு நம்மள யாரெல்லாம் வழி நடத்துறார் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா யாரெல்லாம் வழி நடத்துவார்? ஆண்டவர் ஒருவர் தான் நம்மளை வழி நடத்தணும். வேற யாருமே நம்மளை என்ன செய்யக்கூடாது? வழி நடத்த கூடாது. அவருடைய வழி நடத்தலுக்கு நம்மளை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். 78வது சங்கீதத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருக்குது கர்த்தர் ஒருவரே அவரை என்ன செய்யணும்? வழி நடத்தணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பக்கம் இருப்பாங்க, கொஞ்சம் கஷ்டம் வந்தா சரி, இன்னொரு வழி நடத்தல இங்க போனா நம்ம கஷ்டம் மாறிடும், இங்க போனா நம்ம துன்பம் மாறிடும், கொஞ்சம் வழிய மாறி போயிருவோம், இன்னொரு வழி நடத்துக்கு தேடுவோம். அப்படி தேடி போனா ஒரு நாள் நம்மளோட வழி வாய்க்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர் யாக்கோபு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்னா கர்த்தர் ஒருவரே அவரை வழி நடத்தினார்.
அந்நிய தேவன் அவரோட இருந்ததே இல்லை. இன்னைக்கு நீங்க நம்முடைய வாழ்க்கையில அந்நிய தேவனுக்கு யாராவது இடம் கொடுத்திருந்தனா அந்த வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, முழுமையா ஆண்டவர் நம்மள என்ன செய்ய வழி நடத்த முடியாது. பாருங்க அவர் எப்படி வழி நடத்தினார் அப்படின்னு பார்த்தேன்னா 78ஆம் சங்கீதத்தை நீங்க வாசித்து பார்க்கும் போது அவர் என்ன பகலிலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தினார். ஏத்திலிருந்து அழைத்து வரும்போது செங்கடல்ல வழி நடத்தினார். செங்கடலை கடந்து வந்த போது எப்படி வழி நடத்தார், பகலிலே என்ன செய்தா இருந்தாராம், பகலிலே மேகஸ்தமயம் இரவிலே அக்னிஸ்தமமாய் இருந்து அவரை வழி நடத்தினார் அப்படின்னு பார்க்கிறோம். அதே தேவன் தான் அது 78ஆம் சங்கீதம் 53ஆம் வசனத்தை பார்த்தேன்னா பயப்படாதபடி அவளை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சத்துருகளை கடல் மூடி போட்டது. அவர் எப்படி வளர்த்தார், நம்மள பயம் இல்லாம வழி நடத்துவார். இந்த உலகத்துல யாருக்கு எடுத்தாலும் எதை கொடுத்தாலும் ஒரு பயம், ஒரு வியாதி வந்தா ஒரு பயம், கடன் பாரம் வந்தா பயம், வேலை இல்லைன்னா பயம், எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம். ஆனா ஆண்டவர் நம்மளை வழி நடத்தும் போது அந்த பயம் நமக்கு இருக்காதான். அதான் 78ஆம் சங்கீதம் 53ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்களை பயப்படாதபடிக்கு அவர்களை வழி நடத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார்னா உங்களுக்கு பயம் இருக்காது. பயம் இல்லாதபடி கர்த்தர் உங்களை என்ன செய்வாராம், வழி நடத்துவாரு. அதே இதுல 107ஆம் சங்கீதத்தை நீங்க பாத்தீங்கன்னா செவ்வையான பாதையில வழி நடத்துவார்னு இருக்குது. அவர் வழி நடத்தது என்னன்னா ஒரு பாதை, செவ்வையான பாதை. அதாவது நீதிமொழியில சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனுக்கு செவ்வையாக வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் அப்படின்னு இருக்கு. நமக்கு செவ்வையாக தோன்ற வழியில நம்ம போனோம்னா அது முடிவு மரண வழிகளா இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்மளை வழி நடத்தும் போது செவ்வையான வழியில நம்ம வழி நடத்துவாரு அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இப்படி நம்ம ஆண்டவர் நம்மளை நடத்துக்கு நம்மள அர்ப்பணிக்கணும். முதல்ல தேவனுடைய பாதுகாப்பு நம்ம மேல இருக்கணும். ஒரு வீட்டை நம்ம கட்டுறோம், ஒரு வீட்டை நம்ம வாழ்றோம், அந்த வீட்டுல கர்த்தர் வீட்டை காவலாளர் முடித்திருக்கு விருது. நம்ம ஒரு வீட்டுலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த வீட்டுல கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லைன்னா எத்தனை பாதுகாப்புல நீங்க போட்டாலும் அந்த பாதுகாப்பு எல்லாம் வீண் தான். அதனால கர்த்தர் தான் நமக்கு பாதுகாப்பா இருக்கணும். ரெண்டாவது நான் சொல்லும் போது உங்களுக்கு என்ன சொன்னா, கர்த்தர் தான் நம்மளை வழி நடத்தணும். அவர் சொல்றாரு பார்த்தீங்களா, தேவன் ஒருவரே அவரை வழி நடத்தினார், விக்கிரங்கள் அவர் கூட இருக்கவே இல்லை. வேற எந்த விக்கிர சக்திகளும் அவரை வழி நடத்தவே இல்லையா யாக்கோப. கர்த்தர் ஒருவரே வழி நடத்தினார் அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க உங்களை உயிர்த்து ஆராய்ங்க, உங்களை கர்த்தர் ஒருவரே வழி நடத்துறாரா அல்லாட்டி நீங்க வேற வழி நடத்துக்கு திரும்பி போறீங்களா அப்படின்னு பாருங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த ஒரு சூழ்நிலையும் கர்த்தர் தான் நம்மளை வழி நடத்தணும். ஒரு வேளை கஷ்டமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். ஆனா எந்த போராட்டமா இருந்தாலும் கர்த்தர் உங்களை வழி நடத்தணும். அந்த வழிநடத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது உங்க வீடு எப்படி இருக்கும், சமாதானத்தோடு இருக்கும். உங்க வாசஸ்தலத்துல சமாதானம் இருக்கும், எந்த குறைவும் உங்களை காணப்படாது. இதை நீங்க முதல்ல கர்த்தரை பாதுகாப்பு உங்க மேல இருக்கணும். ரெண்டாவது கர்த்தர் உங்களை வழி நடத்தணும். அப்படி இருந்தாதான் நம்ம வாசஸ்தலம் சமாதானத்தோடு இருக்கும், குறைவில்லாத வாசஸ்தலமா இருக்கும். மூணு பாத்தீங்கன்னா தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது அப்படின்னு பாக்கிறோம். யோபு 29:4 பாருங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ தேவனுடைய ரகசிய செயல்னா என்ன அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்லி தர பாருங்க. தேவன் நம்மளுக்கு ஒரு காரியத்துல நமக்கு அறியாத ஒரு காரியத்தை நம்ம செய்வாரு. நமக்கு அந்த காரியம் இது எப்படி நடந்து, இது சிலர் கூட சாட்சி சொல்லுவாங்க, வீட்டுல ரூபாயே இல்ல ஆனா எனக்கு எல்லாமே நடந்துச்சு, இது எப்படி நடந்துன்னு எனக்கே தெரியல, இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கர்த்தருடைய ரகசிய செயல். அதுல நான் சில உதாரணங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரூத் புஸ்தகத்தை பாருங்க. ரூத் ஒரு மோவாபிய பிள்ளை. அந்த மோவாபிய பிள்ளை அவ இங்க என்ன செய்றா, மாமியாருக்கும் அவளுக்கும் உணவுக்காக என்ன செய்றா, அந்த வயல்ல போய் கதிர் பொறக்கிறதுக்காக போறா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கதிர் பொறக்க எந்த ஒரு பெரிய ஜமீன்தாருடைய நிலத்துல கதிர் பறக்க போறா. அந்த ஜமீன்தார் பற்றி உங்களுக்கு தெரிய போவாச பற்றி. அதே ஜமீன்தாருடைய நிலம் எந்த இடத்துல கூலி வேலைக்காக கதிர் பொறுக்க போனாலோ, ஒருவேளை சாப்பாட்டுக்காக போனாலோ, அந்த நிலத்துக்கு மாடலும் அவ சொந்தக்காரியா மாறுகிறான். இதுதான் தேவனுடைய ரகசிய செயல்.
இந்த மாதிரி ஒரு ரகசிய செயல் உங்க கூடாரத்துல இருக்குதா? நீங்க ஆண்டவரை அறியாத ஒரு அற்புதம் உங்க கடத்து வீட்டுல நடக்குதா? இது எப்படி ஆயிடுச்சு? நீங்க நடக்கக்கூடிய முறையில நடக்குதா? நீங்க கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். இப்படிப்பட்ட ரகசிய செயல் உங்க கூடாரத்திலையும் இருக்கும். அதே மாதிரிதான் பாருங்க, எஸ்தரை எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, எஸ்தர் ஒரு அநாத பெண்ணு, தாயும் இல்ல தகப்பனும் இல்ல. அவரு அகஸ்வேர் ராஜா பொண்ணு தேடும் போது எல்லா அந்த தேசத்துல உள்ள எல்லா அழகு பொண்ணுகளையும் அந்த மாளிகையில கொண்டு அரண்மனையில கொண்டு வைக்கிறாங்க. ஒவ்வொரு பெண்ண 6 மாசம் வெள்ளை போலாம், 6 மாசம் கரைய போலாம், அப்படி நிறைய மேக்கப் எல்லாம் கொடுத்து ரொம்ப மேக்கப் பண்ணி கொண்டு வராங்க. ஆனா எஸ்தர் தான் விருப்பப்பட்டு எதையுமே எனக்கு அது வேணும், மேக்கப் பண்ண இது வேணும் அப்படின்னு கேட்கவே இல்லை. அவளுடைய கண்ணு ராஜாவுடைய கண்கள் அவளுக்கு தயவு கிடைத்தது. அவள் பட்டத்து ராணி ஆக்கப்பட்டாள். ஒரு அநாத பெண்ணு, தாய் தப்பல்லாத பெண்ணு, ஒருவரால் தத்தெடுக்கப்பட்டு முறைக்கால தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட பொண்ணு, ஒரு பெரிய 127 நாடுகளுக்கு அவர் ராஜா. அதுல நீங்க வாசிப்பா தெரியும், 127 நாடுகளுக்கு இந்த தேசம் தான் எத்தியோப்பியா தேசம் வரை அவர் ராஜாவா இருந்தார். அவருக்கு ஒரு பட்டத்து ராணியாக ஒரு அநாதை பெண் ஆக்கப்பட்டான்னா இது கர்த்தருடைய ரகசிய செயல். இப்படி எத்தனையோ நான் சொல்லிட்டே போலாம் வேதத்துல. இது கர்த்தருடைய இப்படிப்பட்ட ரகசிய செயல் நம்முடைய கூடாரத்தில் இருக்கணும். தாவீது பாருங்க, எல்லாருமே ஒதுக்கப்பட்ட தாவீது ராஜா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. அவரை நினைச்சாரு இஸ்ரேல் தேசத்தை ராஜாவாக ஆண்டவர் முடி சூட்டுறாரு. இதே மாதிரி இன்னைக்கும் உங்க வீட்லயும் எல்லாராலும் நீங்க ஒதுக்கப்பட்டிருக்கலாம். இவன் ஒன்றுக்கு உதவாதுன்னு சொல்லலாம். இவன் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டா குடும்பத்துக்கே ஆகாது ஒதுக்கி தள்ளலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ரகசிய செயல் உங்கள் மூலம் வெளிப்படும். ஒரு யாக்கோபை சொல்லி ஈசாக்க சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்ற, ஆபிரகாம் உன்னுடைய அதாவது ஆபிரகாமுடைய தேவன் தான் இந்த ஈசாக்குடைய தேவன். அவர் ஈசாக்க சொல்லும் போது அவர் பேரை சொல்லி இன்னாருடைய தேவன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பேர் சொல்றப்ப பிள்ளை வைக்கிறாரு அவருக்கு. உண்மையான தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கும் உங்க குடும்பத்துல பேர் சொல்வதற்காக ஒரு பிள்ளை ஆண்டவர் வைப்பாரு. என்ன பாருங்க, ஈசாவுடைய மகன் தான் தாவீதுன்னு ஒரு பேர் வருது. அப்ப ஈசாவுக்கு தாவீது ஒரு பெரிய ராஜா, ஈசாவுடைய பேர் தாவீது மூலம் பிரபலப்படுது. அதே மாதிரிதான் உங்க மூலம் உங்க குடும்பத்தின் பேரு, உடைய தாய் தந்த பேரு பிரபலமாகும். இது தேவனுடைய ரகசிய செயல். இந்த தேவனுடைய ரகசிய செயல் யாருடைய கூடாரத்தில் இருக்கணும்? நம்முடைய ஒவ்வொருடைய கூடாரத்திலையும் தேவனுடைய ரகசிய செயல் இருக்கணும். அதான் நம்ம என்ன செய்யணும்? அப்படி இருந்துன்னா நம்முடைய வாசஸ்தலத்துல குறைவே இருக்காது. என்ன செய்தான்? எல்லாம் நிறைவாய் காணப்படும். இந்த 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். ஒண்ணு, தேவனுடைய பாதுகாப்பு இருக்கணும். 2வது, தேவனுடைய வழிநடத்தல் இருக்கணும். கர்த்தர் தான் நம்மளை நடத்தணும். இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்துல வழி நடத்துவது ஆண்டவர் தான் நடத்துறாரு அவங்கள. ஆனா அதே மாதிரி தேவன் உங்களை நடத்துறதா இருக்கணும். தேவன் நடத்தும் போது அவனுக்கு என்ன இல்ல, கால்ல செருப்பு எல்லாம் என்ன செய்யல, சின்னதே ஆகல. 40 வருஷம் நடந்தாங்க. 40 வயசு, 1 வயசுல இருக்க பிள்ளை 40 வயசு வரும். அதே செருப்பு என்ன செய்ய வளர்ந்துட்டே போச்சு, அதே ட்ரெஸ் வளர்ந்துட்டே போச்சு. அது எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. இப்படி ஆண்டவர் என்ன செய்வார்னா அற்புதமாய் அதிசயமாய் நடத்துவாரு. அந்த வனாந்தரத்துல ஒரு ஹோட்டல் கிடையாது, ஒரு தண்ணி கிடையாது, எதுவுமே இல்லாத வனாந்தரத்துல அவன் மன்னாவை கொடுத்து போஷித்து கண்மையில இருந்து தண்ணீரை வர வைத்து எவ்வளவு அற்புதமாய் ஆண்டவர் நடத்தினாரோ அதே மாதிரி கர்த்தர்களை நடத்துவார்னா உங்களுக்கு ஒண்ணு இல்லாட்டும் எந்த குறையும் இல்லாம ஆண்டவர் உங்களை நடத்துவார். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வழி நடத்துக்கு, தேவன் உங்களை நடத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். 3வது, ரகசிய செயல் கூடாரத்துல இருக்கணும். 4வது பார்த்தீங்கன்னா தேவனுடைய சமாதானம் நம்ம கூட இருக்கணும். சங்கீதம் 128 பார்த்தீங்கன்னா சொல்லுவது, உன் அலகத்துக்குள்ள சமாதானமும் உன் அரவணைக்குள்ள சுகமும் தங்கியிருக்கணும். அலகத்துக்குள்ள எப்பொழுதும் என்ன செய்யணும்? அந்த சமாதானம் இருக்கணும். அரண்மனையில் எந்த நேரம் வீட்டுல என்ன செய்யணும்? சமாதானம் இருக்கணும். எப்பொழுதும் சண்டை போட்டுட்டே இருக்க கூடாது. அதாவது நம்ம வீடு சமாதானத்தோடு இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால்தான் நம்ம வீடு சமாதானத்தோடு இருக்கும். அதுல சொல்லும் போது பிலிப்பியர் சொல்ற, யாவரோடு சமாதானம். எபிரேயர் 12:14 வாசித்து பார்த்துங்க, யாவரோடு சமாதானமா இருங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம சமாதானத்தை விரும்புறவளா இருக்கணும். நமக்கு கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதன் பிரித்து விடுகிறான்னு இருக்கு. இன்னைக்கு நம்ம கோல் சொல்றவளா இல்லாம சமாதானத்தை விரும்புறவளா இருக்கணும்.
தேவனுடைய சமாதானம் ஆண்டவர் சொல்லும் போது போகும்போது சொல்லினாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னாரு. அப்ப அந்த தெய்வீக சமாதானம் உங்களுடைய இல்லத்துல இருக்கணும். நீங்க எல்லாருடைய எப்போதுனாலும் சமாதானத்தோடு இருக்க நீங்க பழகிச்சேனா உங்க வீட்டுல எந்த குறைவும் இல்லாம எல்லா விதமான ஆசீர்வாதத்தினாலையும் கர்த்தர் நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பாரு. அப்ப நீங்க சமாதானத்தோடு இருக்க பழகிடுங்க. எந்த நேரத்துல வீட்டுல என்ன செய்யக்கூடாது, கூக்குரலே கேட்க கூடாது. எப்பொழுது என்ன செய்யணும், சமாதானம். அதாவது இன்னொரு சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீதிமானுடைய குடிசையில இருந்து ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தான் எழுமோ அப்படின்னு இருக்கு. உங்க வீட்டுல எப்பொழுதும் ரட்சிப்பின் ஒரு கம்பீர சத்தம் இருக்கணும். சண்டை சத்தம் இருக்கக்கூடாது, கூக்குரலின் சத்தம் இருக்கக்கூடாது. உங்களோட வீடு சமாதானத்தோடு இருக்க காணணும். உங்களை பாக்குறவங்க கேட்கிறவங்க எல்லாருமே இது இயேசுவின் பிள்ளைகள், அந்த வீடு ரொம்ப சமாதானமான வீடு, அங்க எப்போதும் சமாதானமா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல உங்க வீட்டுல எப்படி இருக்குன்னா சமாதானத்தின் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆனால் உங்க வீடு எப்போதும் சமாதானமா இருக்கும். அங்கிருந்து ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அங்கோடு எழும்பி கொண்டிருக்கும். பாடல் எழும்போம், எப்போதும் அன்ற துதிக்கிற சத்தம் எழும்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால உங்க வீடு அன்றத்துல என்ன செய்யணுமா, சமாதானமா இருக்கணும். யாவரோடு சமாதானமா இருக்க நம்ம பழகணும். ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, சமாதானம் பண்ணுகிறார்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம சமாதானமா இருக்கன்னா அடுத்தவங்களை நம்ம சமாதானம் பண்ணுறவங்களா இருக்கணும். கோல் சொல்றவங்களா இருக்கக்கூடாது. கோல் சொல்றவன் என்ன செய்யறனா பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான்னு இருக்கு. ரொம்ப நம்மளுக்கு சிநேகிதா இருப்பாங்க, அவங்கள ஏதாவது ஒரு வார்த்தையை கூழ் வார்த்தையை சொல்லி அவங்கள பிரித்து விட்டுருவாங்க. அதனால நம்ம எப்படி இருக்கலாம், தேவனுடைய புத்திரரா இருக்கன்னா சமாதானம் பண்ற பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்ப நீங்க என்ன செய்யணும், உங்க வீடு சமாதானத்தோடு இருக்கணும். அடுத்தவங்களை நீங்க சமாதானப்படுத்துறவங்களா இருக்கணும். ஏதாவது பிரச்சனை இருக்கும், ஒரு போராட்டம் இருக்கும், அங்க போய் கூட கொஞ்சம் பிரச்சனை தூண்டுற பிள்ளைகளா நம்ம வாழக்கூடாது. அடுத்தவங்களை சமாதானத்தை படுத்துற ஒரு பிள்ளைகளா நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் காணப்படணும். ஐந்தாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன்னா, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டுல தங்கணும். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தாதான் ஒரு வீட்டுல, தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தாதான் அந்த வீட்டு ஐஸ்வர்யம். தேவனுடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யம், வேற ஐஸ்வர்யம் கிடையாது. வேற ஐஸ்வர்யம் இருக்கும், அந்த வேதனை நிறைந்த ஐஸ்வர்யமா இருக்கும். ஆண்டவர் சொல்லும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனையை கூட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம வீடு ஐஸ்வர்யமா இருக்கணும் அப்படின்னா தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கணும். இன்னைக்கு உங்க வீட்டுல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கா அப்படின்னு நீங்க கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டுல இருக்குதா? தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாம வேற ஒரு ஆசீர்வாதம் இருந்தா அது வேதனை நிறைந்த ஆசீர்வாதம். இன்னைக்கு குறுக்கு சம்பாத்தியம் பண்ணுவாங்க, லஞ்சம் வாங்கி சம்பாத்தியம் பண்ணுவாங்க, அதிகமா பொய் சொல்லி சம்பாத்தியம் பண்ணுவாங்க, வட்டிக்கு கொடுத்து கந்து வட்டி கொடுத்து சம்பாத்தியம் பண்ணுவாங்க. இது எல்லாமே என்னதுதான், ஆண்டவருக்கு பிரியமில்லாத சம்பாத்தியம். இது வேதனை நிறைந்த சம்பாத்தியம். இது உங்க வீட்டுல நிறைய இருக்கலாம், ஆனா உங்களால அனுபவிக்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்க வீடு ஆசீர்வாதத்தால இருக்கணும், தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க குடிசையில இருக்கணும். என்ன பாருங்க, நம்ம ஆண்டவருக்காக அதிகமா கொடுக்கிறவங்களா இருக்கணும். பாலஸ்தீன நாட்டுல ஒரு சவக்கடல்னு சொல்லுவீங்க. அந்த சவக்கடல் பாத்தீங்கன்னா எவ்வளவு தண்ணி வந்தாலும் அந்த சவக்கடல் அந்த தண்ணியெல்லாம் ஏத்துக்கணும். ஆனா யாருக்குமே அது நன்மைப்படுத்தவே செய்யல, அதுல ஒரு ஜீவராசியே வாழ முடியாது. அதே நேரத்துல எருசலேம்ல ஒரு கல்லிய கடல் இருக்கு பாருங்க, அது ஒரு நல்ல தண்ணி, அநேக பயிர்கள் பாய்ச்சப்படுகிறது. அது கொடுக்க கொடுக்க அதுல நிறைய தண்ணீரும் நிறைய ஆசீர்வாதமும் அந்த கடல்ல உருவாயிட்டே இருக்குது. அப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்படணும், கர்த்தரால் நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களா நீங்க இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மல்கியாவுல சொல்லப்பட்டிருக்கு, நீ தசமா பாகலாம் என்கிட்ட கொண்டு வாருங்க, அப்போது நான் இடங்குள்ளாமட்டு உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு இருக்கு. அப்ப கொடுக்கிறவங்க அதுக்குதான் கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிக்காரு. அதனால நம்ம ஆண்டவருக்கு ஆண்டவர்னா ஆண்டவர் நம்ம ரூபாயில விரும்புறவர் இல்ல, அவருடைய ஊழியத்துக்கு என்று அவருடைய நிறைய கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு சொல்லப்பட்டது. அவர் கொடுத்தத அவர் என்ன செய்வாராம், திரும்ப கொடுத்துருவாராம்.
அதனால ஏழைகளுக்கு நீங்க என்ன செய்யணும்? நல்ல உதவி செய்யறவங்களா இருக்கணும். கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குறவங்களா இருக்கணும். கர்த்தர் உண்மையா ஊழியம் செய்யறவங்களான்னு பார்த்து அந்த ஊழியத்தை நீங்க தாங்குறவங்களா இருக்கணும். இப்படி நீங்க இருக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்குள்ள வரும். உங்களை கர்த்தர் என்ன செய்வாரு? ஆசீர்வாதத்தை உயர்த்துவாரு. அது மட்டுமல்ல, இப்படி எல்லாம் ஆசீர்வாதத்தை வரதும் போது இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாம ரொம்ப தடைகள் வரும். தடைகளை நம்ம உயர்த்தணும். இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தும் போது கானான் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு இடம். அது எப்படிப்பட்ட இடம்னா, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம்னு சொல்லப்பட்டிருக்கு. பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசம். அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாம முதல்ல என்ன வந்துன்னா ஒரு எரிகா வருது. எரிகாவை ஆண்டவர் என்ன செய்றாரு? நீங்க அந்த எரிகாவிட்ட என்ன செய்யனா, நீங்க அதை சுத்தி சுத்தி தான் வர சொன்னாரு. ஒரு 6 நாள் 6 முறை சுத்துங்க, 7ஆவது நாள் 7 முறை சுத்துங்க அப்படின்னு தான் சொன்னாரு. அப்படி சுத்தும் போது ஆண்டவர் என்ன சொன்னா, ஒண்ணுமே பேசாதுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படியே அவங்க செய்ததுனால எவ்வளவு பெரிய எரியோ, அந்த ஆசிரத்தை சுதந்திரிக்க முடியாம தடை பண்ணிட்டு இருந்த எரியோ அது அப்படியே விழுந்தது. இன்னைக்கும் உங்களுக்கு ஆசிரத்தை நீங்க சுதந்திரிக்க முடியாம உடைய வேலை ஸ்தலத்துல வேலையில இருக்க வருமானத்தை முற்றிலும் செலவழிக்க முடியாம அது நோய்க்கும் ஆஸ்பத்திரிக்கும் வீணான வட்டிக்கும் அப்படி போகாம இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்னா, ஏன்னா அவங்க என்ன செய்றாங்க? அவங்க ஆண்டவரை துதிச்சாங்க. அந்த எரிகவை சுத்தி ஆண்டவரை என்ன செய்றாங்க? துதிச்சாங்க. நீங்கள் இன்னைக்கு அந்த பிரச்சனையை பார்த்து ஆண்டவரை துதிக்கும் போது அந்த எரிகோ, உங்களுக்கு ஆசிரத்தை தடை பண்ணி கொண்டிருக்க எரிகோ, வருமானத்தை தடை பண்ணுற எரிகோ, அந்த எரிகோ விழுந்துரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் ஒண்ணு என்ன தடை பண்ணுறா? யோர்தான் தடை பண்ணுதான். யோர்தான் என்ன சேர்த்து அது அதுக்கு முன்னால யோர்தான கடந்தாதான் அந்த ஆசிரத்தை கானான் தேசம் சுதந்திரிக்க முடியும். அப்ப யோர்தான் வரும்போது யோர்தான் வருடம் முழுவதும் தண்ணி அதை என்ன போயிட்டே இருக்கும். அதை கடக்குறது ரொம்ப கஷ்டம். அப்படி கடக்கும் போது அவங்க என்ன செய்தாங்களான்னு தெரியுமா? அவர் கால் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வந்த ஆசாரியர்களோட கால் பட்ட உடனே அந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பிச்சான். பின்னால் வந்த எரிகோ தண்ணியெல்லாம் பின்னால போய் அப்படி மதுலாம் நினைச்சோம். இன்னைக்கு நீங்களும் கூட உடன்படிக்கப்பட்டு என்ன அப்படின்னா கர்த்தருடைய கற்பனையும் வசனம் தான். அவருடைய மன்னாங்கிறது தேவ வசனம், அவருடைய கற்பனைகள். இதை நீங்க சுமந்தீங்கன்னா இதை நீங்க எங்க சுமக்கணும்? தலையில எல்லாம் சுமக்காண்டா. உங்க இருதயத்துக்குள்ள இந்த வசனத்தை எப்போது நீங்க கேட்கிற வசனங்கள், நீங்க படிக்கிற வசனங்கள், தியானிக்கிற வசனங்கள், இதையெல்லாம் உங்க இருதயத்துக்குள்ள நீங்க சுமந்து வருவீங்கன்னா உங்க கால் எங்க படுதோ அந்த இடத்துல அந்த தடை முற்றிலும் மாறிடும். யோர்தான தடையினால மாறிடும். அதோட பெரியதான ஒரு தடையா இருந்தாலும் அந்த தடை எப்படி பின்னிட்டு போன மாதிரி, யோர்தான் பின்னிட்டு போன மாதிரி அந்த தடைகள் எல்லாம் பின்னிட்டு போயிரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படி நீங்க என்ன செய்யணும்னா உடன்படிக்கை பெட்டியை சிக சுமக்கணும். தேவ வசனத்தையும் கற்பனையை நீங்க தேடிட்டு இருக்க கூடாது. உங்க உடம்புல உங்க இருதயத்துக்குள்ள அதை நீங்க சுமக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மாறாவில போய் பாருங்க, மாறாவில தண்ணி இருக்கு, ஆனா அதை குடிக்க முடியல. ஏன் குடிக்க முடியல? அது கசப்பா இருக்கு. இன்னைக்கு அநேருடைய வாழ்க்கையில ஐஸ்கிரீம் இருக்கு, அனுபவிக்க முடியல. ஏன் அனுபவிக்க முடியல? ஒரு வியாதியா இருக்கலாம், அல்ல அவங்க சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். சில ஆட்களுக்கெல்லாம் இருக்க வியாதியை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா நான் ஒரு சகோதரியை பார்த்துருக்கிறேன், கன்னியாகுமரியில தான். அவங்களுக்கு வாய் அசைக்க முடியாது, ஒண்ணு வாய்த்தன் பேச முடியாது, ஒண்ணுமே வாயை அவங்களுக்கு திறக்கவே முடியாது. அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா வேற ஒரு இடத்துல ஒரு துளை போட்டு அந்த துளை வழியாக லிக்விட் ஆரத்தை மட்டும் நிறைய வருஷ கணக்கு ஊத்திட்டு இருந்தாங்க. அதனால அப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த என்ன செய்யணும்னா நம்ம எப்போதும் ஆண்டவருடைய ஆசிரியத்தை நம்ம அனுபவிக்கிறவளா இருக்கணும். அது நம்மளுக்கு தந்த ஐஸ்வர்யத்தை நம்ம சாப்பிட முடியாம, அதனால ஆண்டவர் மாறாவின் தண்ணீர் என்ன செய்ய குடிக்க முடியாம இருந்து, அதே மாதிரி ஐஸ்வர்யத்தை நம்ம அனுபவிக்க முடியாத ஒரு ஐஸ்வர்யம் நம்மளால இருக்கக்கூடாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு ஆண்டவர் அந்த எப்போ அது மதுரமா மாறுச்சுன்னா ஒரு கம்பை என்ன செய்தாரு, ஒரு மரத்தோட துண்டு அதை வெட்டி போட சொன்னார் ஆண்டவர். அது வெட்டி போட்ட உடனே அது மதுரமா மாயிடுச்சு. இன்னைக்கு இயேசுங்கிற உங்க வாழ்க்கையில, இயேசுங்கிற ஒரு மரத்தை உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே நீங்க வச்சிருப்பீங்கன்னா உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழலை, புசிக்க முடியாத சூழலை உங்க வாழ்க்கையில வராது.
நீங்க கண்டிப்பா படிச்சுக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் நம்முடைய கூடாரம் என்ன சொன்ன சமாதானத்தோடு இருக்கும். நம்ம கூடாரத்துல குறைவு காணப்படாது. இன்னொரு கூட நான் உங்களுக்கு சொல்லலாம்னு பாக்குறேன். ஓப தேர்வுங்கிறத நீங்க உங்களுக்கு எல்லாருமே தேர்றோம். இந்த ஓபை தேர்வுங்கிறவர் ரொம்ப வறுமையில உள்ளவர், கஷ்டப்பட்டவர். இப்படி அவர் இருக்கும்போது தேவனுடைய பெட்டியை என்ன செஞ்சு வராங்க, வெளிசர்ல இருந்து கொண்டு வராங்க. கொண்டு போறது ஊஷா அந்த பெட்டிய அவர் புது ரதத்துல வச்சு ஆண்டோட பெட்டியை கொண்டு வரும்போது அந்த மாடுகள் தான் இழுத்துட்டு வருது. மாடுகள் அசைந்ததுனால மிரண்டதுனால அந்த பெட்டி அப்படியே கீழே சரிஞ்சு விழ போகுது. இந்த பெட்டி என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஊஷா போய் அப்படியே தொட்ட உடனே என்ன செய்ய ஊசாவை ஆண்டவர் அடித்தாரு. அந்த இடத்துல செத்துட்டாரு. செத்த உடனே இந்த தாழ்கிறதுக்கு ரொம்ப கோபம். ஏன்னா கீழே விழுறதுனால பிடிக்க போனாரு, அதுக்குள்ளால இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர் வருத்தப்பட்டாரு. ஏன் வருத்தப்பட்டாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எதுக்கு அடிச்சாரு அப்படின்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியை தொடது அது யார் தான் தொடரணும்னு சொன்னா ஆசாரியர்கள், லேவி கோத்திரம் மட்டும்தான் தொடரும். ஊசா லேவி கோத்திரம் கிடையாது. அப்ப ஆண்டவுடைய கட்டளை லேவி கோத்திரம் தான் தொடரணும். இவன் கட்டளை மீறி அவங்க தொட்டுட்டான். அதனாலதான் ஆண்டவர் அடிச்சாரு. இன்னைக்கு நீங்க ஆண்டோடைய கட்டளை எதுவோ அதைத்தான் நான் செய்யணும். கட்டளைக்கு மீறி எதையும் செய்துட்டு நான் ஆண்டவருக்கு பிரியமான சேர்த்தேன், ஆண்டவருக்கு பிரியமா ஊழியறேன், ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறேன் அப்படி சொன்னா ஆண்டவர் உங்க மேல கோபப்படுவாரு. இன்னைக்கு அநேக பேர் அப்படிதான் ஊழியம் செய்றவங்க எல்லாம் தன்னுடைய இஷ்டத்துக்கு எதையாவது பண்றாங்க. கர்த்தர் பிரியமில்லாத பண்ணிட்டு நான் கர்த்தர் ஊழியம் செய்றேன் அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் நீங்க தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்கிற நீங்க கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நீங்க கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வார்த்தையை முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனாலதான் ஊசா ஆண்டவர் அடிச்சிட்டாரு. ஊசா லேவியர்கள் தான் உடன்படிக்கை பெட்டியை தொடணும். வேற யாரும் தொடக்க லேவி கோத்திரத்தில் உள்ளவங்க. அவன் லேவி கோத்திரம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியல, அதனால கர்த்தர் அடிக்கப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளை, இதை பார்த்த தாழ்கிறாத என்ன செய்தார் தெரியுமா? இனி பெட்டியை கொண்டுட்டு வந்தார், நம்மளுக்கும் ஏதாவது அடி விழுந்துடான்னு சொல்லிட்டு அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டுட்டு வந்து தேவனுடைய பெட்டியை ஓவை தேதமுடைய வீட்டுல வைத்தார். ஓவை தேதம் அவரு ரொம்ப ஒரு ஏழையான மனுஷன். ஆனா இந்த பெட்டி 3 மாசம் இந்த ஓவை தேதமுடைய வீட்டுல இந்த பெட்டி இருக்கும்போது ஓவை தேதமையும் அவரோட எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அப்படின்னு பாக்குறோம். இதையெல்லாம் பார்த்து ஆண்டவர் எல்லா மக்களும் பாக்குறாங்க. ஓபேத் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டுட்டான். அவன் கூட எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டு உடனே அவர் என்ன சொல்றாரு, தாழ்ராஜா சொல்றாங்க. தாழ்ராஜா உடனே நினைச்சாரு, இனி பெட்டியை நம்ம அங்கிருந்து கொண்டு போலான்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை அவருடைய தாழ்ராஜாவுடைய நகருக்கு கொண்டு போறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இன்னொரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா கர்த்தருடைய பெட்டி என்ன உங்க வீட்டுல இருக்கணும். கர்த்தருடைய பெட்டினா என்னன்னு உங்களுக்கு முதலே சொல்லிட்டு இருந்தேன். கர்த்தருடைய வசனம் தான். இந்த வசனம் தான் முக்கியம். இந்த வசனம் யார் யார் வீட்டுல இருக்குதோ, இந்த வசனம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க எல்லா ஆசீர்வாதம் உண்டு. இன்னைக்கு நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். உங்களை ஆசீர்வதிக்கிறதே இந்த வேத புக்கு தான். இந்த வேத புக்கை படிக்கவும் தியானிக்கவும் அதன்படி நடக்கவும் நீங்க செய்தீங்கன்னா உங்க வீட்டுல எந்த குறைவும் இருக்காது. உங்க வாசஸ்தலம் நிறைவோடு இருக்கும். குறைகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவாக்கப்படுவாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்க உங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தினால குறையில்லாம நடத்தணும்னா நீங்க இந்த 5 காரியத்தை நீங்க செய்ய வேண்டியது தேவ சித்தமா இருக்குது. இந்த 5 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். நீங்க நல்லா தியானிச்சு இது நம்மகிட்ட இல்லைன்னா இன்னைக்கு அதை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்க கூடாரத்தை சமாதானத்தோடு காட்டிக் கொள்வார். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. சோதராண்டவரே, சோதரிக்கிற கர்த்தாவே, துதிக்கிற ஆண்டவரை, துதிகள் மத்தியில் வாசமா இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே சப்பா உதவிக்காக நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே நன்றி அப்பா. தகப்பரே துதிக்கிறப்பா. இதுல நடந்த ஒவ்வொரு ஆண்டவரை பாகத்தை நீங்க ஆசீர்வதித்தக்கா நன்றி செலுத்துறப்பா. விசேஷமா பாடல் பாடின பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிற ராஜா. வித்யா சௌரிய ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே துதிக்கிறப்பா. லட்சுமி சௌரிய ஆசீர்வதிங்க. சுஸ்மிதா சௌரிய ஆசீர்வதிங்க. உண்மை பாட்டினால் உன்னை மகிமைப்படுத்த நம்முடைய பிள்ளைகளை நீங்க அளவில்லாத ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது நான் செபிக்கிறேன். ஆண்டவரே எசப்பா துதிக்கிற ஆண்டவரே, இந்த நாள்ல கூட ஆண்டவரே ஆண்டவுக்காகவும் மகளினிக்காகவும் செபிக்கிறப்பா. பிள்ளைகள் கூட அந்த வசனத்தை சொல்லி நான் பாடி உடைய நாமத்தை துதித்தார்களப்பா. வளரும்போது ஆவிக்குரிய பிள்ளைகளால் வளரவும் ஓங்கவும் கனி கொடுக்கவும் என் கர்த்தருக்கு ஏற்ற கனிகளாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்ய
ஜெப விண்ணப்பங்களாக ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த தெய்வீக கரங்களை விட்டு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுங்கப்பா, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில அந்த பெரிதான கர்த்தர் செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். சாட்சித்த 2 பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா துதிக்கிறப்பா. ஜோன்ஸ் ஜெயந்தி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல வாகனத்தை கொடுத்திருக்கீங்க, நன்றி ஆண்டவரே. எசப்பா துதிக்கிற ஆண்டவரே, பிள்ளைக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கீங்க, கணவருக்கு வேலை கொடுத்திருக்கீங்க, வாகனம் கொடுத்திருக்கீங்க, எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துறப்பா. பிள்ளைகள் தொடர்ந்து நன்றி உள்ள பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. விதைக்கப்பட்ட வசனங்கள் ஆண்டவரே துதிக்கிறப்பா, அப்பா துதிக்கிறப்பா. நல்ல விதத்துல விதைக்கப்பட்ட விதையை போல 1 ஆண்டவரே 100 60 30 பலன் கொடுக்கும்படியா தேவ ஆவியானவர் அனுகிரகம் பண்ணணுமா செபிக்கிறேன். இதுல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க அளவில்லாதபடி ஆசீர்வதிங்கப்பா. ஒருவர் வந்தவனமாய் திரும்பி செல்லாதபடி ஒரு ஆசீர்வாதத்தோடு நிறைவான ஒரு ஆண்டவர் ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லும்படியா ஆண்டவர் கிரியை செய்யணுமா செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் வீட்டு மேலையும் உடைய பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க நடத்துங்கப்பா. தகப்பனே உடைய தேவி ரகசிய செயல் ஒவ்வொரு பிள்ளையோட வீட்டிலும் காணப்படட்டும் ஐயா. சமாதானத்தை காணப்படட்டும் ஐயா. தேவி ஆசீர்வாதம் காணப்படட்டும் ஐயா. தேவனுடைய வீட்டு ஆசீர்வாதத்தை தேவம் இதில் இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறப்பா. குறைகளை நிறைவாக்க முடியாது செபிக்கிறேன் ஆண்டவரே. துதிக்கிறப்பா. வேலைக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கு வேலை கொடுங்க ஆண்டவரே. குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க இறங்கி அப்பா கற்பதி கனி ஆசீர்வதித்து கொடுக்க முடியாது செபிக்கிறேன் அப்பா. திருமண காரியத்துக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கு அப்பா ஏற்ற திருமண காரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கணுமா செபிக்கிறேன் தகப்பனே. இன்னும் கடன் வாரத்துல இருக்க பிள்ளைகளுக்கு கடன் வாரத்துல விடுதலை கொடுக்கணுமா செபிக்கிறேன்ப்பா. உங்களுடைய பிள்ளைகளை எல்லாவித நன்மையால நிரப்புங்க. கர்த்தரை தேடுவோ செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கப்பா. சிங்க குட்டிகள் கால் சேர்ந்து பட்னியே கிடக்குமாப்பா. உண்மை தேடுற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைவிடான்னு சொல்லியிருக்கீங்க. இதுல இணைந்திருக்க உண்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவர ஒரு நன்மை விட குறைவிடாதபடி எல்லாவித நன்மையால நிரப்பி நீங்க ஆசீர்வதிக்க முடியாது. உங்களுடைய கரங்களை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பா. இதை கவனித்து கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க, கேட்டு கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறேன். நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன். நான் உங்களோட பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் நாமத்துல நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறப்பா. தேவி ஆசீர்வாதமும் ஆண்டவரே கிருபையும் உங்களுடைய பிள்ளைகளை ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும்படியாய் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நிரப்பதற்காக நன்றி, ஆசீர்வதிக்காக நன்றி, தொடர்ந்து நடத்தப்படுறதுக்காக நன்றி, குறைவில்லாம பாதுகாக்க நன்றி. ஒவ்வொரு வாசஸ்தலத்தும் குறைவில்லாதபடி காணப்படும்படியா கர்த்தர் ஆசீர்வதிக்க நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபங்களுங்க அருமை பிதாவே, ஆமென்.